अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி 14/4/2024. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 15/3/1999. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு कर्मातीत अवस्था तक पहुंचने के लिए कंट्रोलिंग पावर को बढ़ाओ, स्वराज्य अधिकारी बनो. கர்மாத்தீத் நிலையை அடைவதற்காக கண்ட்ரோலிங் பவரை அதிகரியுங்கள், स्वराज्य अधिकारिகளாக ஆகுங்கள். आज बाप दादा चारों ओर के अपने राज दुलारे परमात्मा प्यारे बच्चों को देख रहे हैं. என்று பாப் தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள ராஜ் துலாரே பரமாத்மாவுடைய அன்பான குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ये परमात्मा दुला परमात्मा प्यार बहुत थोड़े बच्चों को प्राप्त होता है. இந்த பரமாத்மாவுடைய பாலனை பரமாத்மாவுடைய அன்பானது மிகவும் கொஞ்சம் ஆத்மாக்களுக்கு தான் பிராப்தி ஆகின்றது. बहुत थोड़े ऐसे भाग्य के அதிகாரி बनते हैं. ரொம்ப ரொம்ப குறைந்த அளவு தான் இந்த பாக்கியத்தினுடைய அதிகாரிகளாக ஆகின்றார்கள். ऐसे भाग्यवान बच्चों को देख बाप दादा भी हर्षित होते हैं. அப்படிப்பட்ட பாக்கியசாலி குழந்தைகளை பார்த்து பாப் தாதா கூட புன்முறுவல் பூக்கின்றார்கள். ராஜ் துலாரே அர்த்தாத் ராஜா பச்சே. ராஜ் துலாரே என்றால் என்ன அர்த்தம்? ராஜா குழந்தைகள். तो अपने को राजा समझते हो? பாபா கேட்குறாங்க, தன்னைத்தான் ராஜா என்று புரிந்திருக்கின்றீர்களா? நாம் ராஜ் யோகி. பெயரே உங்களுடையது என்ன?
ராஜயோகி. तो राजयोगी अर्थात राजयोगी அப்படின்னா என்ன அர்த்தம்? राजे बच्चे, राजा குழந்தைகள். वर्तमान समय भी राजे हो और भविष्य में भी राजे हो. நிகழ்காலத்திலேயும் கூட நீங்கள் ராஜாக்களாக இருக்கின்றீர்கள், और எதிர்காலத்தில் கூட ராஜாக்களாக. अपना डबल राजपद अनुभव करते हो ना. தன்னுடைய டபுள் ராஜ்ய பதவி அனுபவம் செய்கின்றீர்கள் தானே. अपने आप को देखो कि मैं राजा हूँ. தன்னைத்தான் பாருங்கள், நான் ராஜாவாக இருக்கின்றேனா. स्वराज्य अधिकारी हूँ, स्वराज्य अधिकारिயாக இருக்கின்றேனா. हर एक राज्य कारोबारी आपके ऑर्डर में कार्य कर रहे हैं. ஒவ்வொரு ராஜ்ய காரியம் செய்பவர்களும் தனது ஆர்டரின் படி, உங்களது ஆர்டரின் படி காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்களா. ராஜா की विशेषता क्या होती है? ராஜாவினுடைய விசேஷத்தன்மை என்ன? वो तो जानते हो ना, அது உங்களுக்கு தெரியும் தானே. ரூலிங் பவர் और कंट्रोलिंग பவர், दोनों பவர் आपके पास है. ரெண்டு பவர் பாபா சொல்றாங்க, ஒன்று ரூலிங் பவர், இன்னொன்று கண்ட்ரோலிங் பவர். இந்த ரெண்டும் உங்களிடம் இருக்கின்றது தானே. अपने आप से पूछो, தன்னைத்தான் கேளுங்கள். என்ன கேட்டுக்கணும்? ராஜ்ய காரோபாரி சதா கண்ட்ரோல் மே சல் ரஹே ஹேன். உங்களுடைய ராஜ்யத்தில் காரியங்களை செய்பவர்கள் எப்பொழுதும் உங்களுடைய கண்ட்ரோல் படி நடந்து கொண்டு இருக்கின்றார்களா. बाप दादा आज बच्चों की कंट्रोलिंग पावर रूलिंग पावर चेक कर रहे थे. என்று பாப் தாதா குழந்தைகளுடைய ரூலிங் பவர் கண்ட்ரோலிங் பவர் ரெண்டையும் சோதனை செய்து கொண்டு இருந்தார்கள். तो बताओ क्या देखा होगा? சொல்லுங்க, என்ன பார்த்திருப்பார்கள்? हर एक जानते तो हैं, ஒவ்வொருவருக்கும் கூட தெரியும். बाप दादा ने देखा, बाप दादा என்ன பார்த்தாங்க? अभी भी अखंड राज्य अधिकारी सभी का नहीं है. இப்பொழுது வரை கூட அகண்ட ராஜ்ய அதிகாரி எல்லாருக்குமே இல்லை. அகண்ட் பீச் பீச் மே கண்டித்து होता है. அகண்டம் என்றால் என்ன? அகண்ட என்றாலே இடையில துண்டிக்கப்படாமல் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகுது? இடையிடையே துண்டிக்கப்பட்டு விடுகின்றது. क्यों? ஏன்? बाप दादा ने देखा, बाप दादा பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? सदा स्वराज्य के बदले पर राज्य भी खंडित कर देता है. எப்பொழுதும் स्वराज्யம் இருப்பதற்கு பதிலாக பர ராஜ்யம் கூட இடையில துண்டிக்க செய்து விடுகின்றது. பர் ராஜ்யக்கு நிஷானிய, பர ராஜ்யம் பிறருடைய ராஜ்யம் இருக்குன்னா அதனுடைய அடையாளம் என்ன? கர்மேந்திரியம் பர் அதீன் हो जाती है. கர்மேந்திரியங்கள் மேலே நீங்கள் அடிமையாக ஆகி விடுகின்றீர்கள். மாயா का राज्य का प्रभाव அர்த்தாத், மாயினுடைய ராஜ்யத்தினுடைய பிரபாவம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? பர் அதீன் பனானா, அதுக்கு அடிமையாக ஆக்கி விடுவது. वर्तमान समय माइनॉरिटी तो ठीक है, लेकिन मेजॉरिटी माया के वर्तमान समय के विशेष प्रभाव में आ जाते हैं. பாப் தாதா சொல்கிறாங்க, நிகழ்காலத்தில் மைனாரிட்டி கரெக்டாக இருக்கிறாங்க, ஆனால் மெஜாரிட்டி மாயினுடைய அந்த விசேஷமான பிரபாவத்தில் வந்து விடுகின்றார்கள். जो आदि अनादि संस्कार है उसके बीच बीच ये मध्य का अर्थात द्वापर से अभी तक का संस्कार से प्रभाव आ जाते हैं. எது ஆதி அனாதி சன்ஸ்காரமோ அதற்கு பதிலாக இடையிடையே மத்திய காலம், அதாவது துவாபர யுகத்திலிருந்து இப்பொழுது வரைக்கான சன்ஸ்காரம் இருக்கின்றதல்ல, அதனுடைய பிரபாவத்தில் வந்து விடுகின்றார்கள். சோக்கிய சன்சாரி ஸ்வராஜ்ய கோ கண்டித் கர் தேத்தே ஹே. உங்களுடைய சன்ஸ்காரம் தான் ஸ்வராஜ்யத்தை கண்டினம் செய்து விடுகின்றது. உஸ்மவி விசேஷ சன்ஸ்கார், அதுலேயும் கூட பாருங்க பாபா தெளிவாக சொல்கிறாங்க, அதில் கூட விசேஷமாக எந்த சன்ஸ்காரம்? வியர்த்த சோச்சினா, வீணானவற்றை யோசிப்பது. வியர்த்த சமய கவானா, வீணாக நேரத்தை வீணடிப்பது. அவ் வியர்த்த போல்சால்மே ஆனா, வீணான பேச்சுவார்த்தையில் வருவது. சாயே சுன்னா சாயே சுனானா, இதில் கேட்குறதும் வருது, சொல்கிறதும் வருகிறது. ஆக 3 விஷயங்கள், அதாவது வீணானவற்றை யோசிப்பது,
வீணானாக நேரத்தை வீணடிப்பது, வீணான பேச்சு வார்த்தைகளில் ஈடுபடுவது. அது கேட்கறதா இருந்தாலும் சரி, இல்லை பேசுறதா இருந்தாலும் சரி. ஏத்தர வியர்த்தக்கே சன்ஸ்கார், ஒரு பக்கம் பார்த்தா வேஷ்ணுடைய சன்ஸ்காரம், दूसरी तरफ இன்னொரு பக்கம் அல்பலேகன் के संस्कार, சோம்பேறித்தனத்தினுடைய संस्कार भिन्न भिन्न रायल रूप में स्वराज को खंडित कर देते हैं. விதவிதமான ராயல் ரூபத்தில் இந்த ஸ்வராஜ்யத்தை துண்டித்து விடுகின்றது. கை பச்சே கத்தே, சில குழந்தைங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, சமய சமீப் ஆ ரஹா ஹை, நேரம் ரொம்ப அருகாமையில் வந்து கொண்டே இருக்கிறது. लेकिन जो संस्कार शुरू में इमर्ज नहीं थे, ஆனால் எந்த சன்ஸ்காரம் ஆரம்பத்தில் எமர்ஜாக ஆகவில்லையோ, அபி கहाँ இமர்ஜ் हो रहे हैं, இப்போ அப்பப்போ அங்கங்கே எமர்ஜாக ஆகிவிடுகின்றது. வாயுமண்டல் में संस्कार और इमेज हो रहे हैं, வாயுமண்டலத்தில் இந்த சன்ஸ்காரமானது எமர்ஜ் ஆகி விடுகின்றது. इसका कारण क्या, இதனுடைய காரணம் என்ன, யா மாயா கா வார் கா ஏக் சாதன் ஹை. பாபா சொல்றாங்க, மாயை யுத்தம் செய்வதற்கு இதை ஒரு சாதனமாக பயன்படுத்துகின்றது. மாயா இசிசி அப்னா பண்ணாக்க, மாயா இந்த முறையில் தங்களுடையவராக ஆக்கி கொண்டு பரமாத்மா மாசில் தில் சிக்கஸ் பண்ணா தேத்திய, பரமாத்மா வழியிலேருந்து மனம் விட்டு போனவர்களாக நம்மை செய்து விடுகின்றது. सोचते हैं, அப்போ என்ன யோசிக்கின்றார்களாம், अभी तक ऐसे ही है तो पता नहीं समानता की सफलता मिलेगी या नहीं मिलेगी. இப்போ வரைக்கும் ஓகே தான், ஆனால் சமான தன்மையினுடைய வெற்றி என்பது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ. कोई न कोई बात में जहाँ कमजोरी होगी उसी कमजोरी के रूप में शिकस्त बनाने की कोशिश करती है. ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்கே பலகீனம் இருக்குமோ அந்த பலகீனத்தினுடைய ரூபத்தில் மாயையானது உங்களை மனம் விட்டு செய்வதற்கான முயற்சியை செய்கிறது. बहुत अच्छा चलते चलते, ரொம்ப நல்லா போயிட்டே இருக்கிறாங்க. कोई न कोई बात में, ஏதாவது ஒரு விஷயத்தில் மாயா சன்ஸ்கார் பர் அட்டாக் கர், மாயையானது நம்முடைய சன்ஸ்காரத்தின் மீது அட்டாக் பண்ணி புராண இமர்ஜ் கர்னே கா ரூப் ரக்கர், பழைய சன்ஸ்காரத்தை எமர்ஜ் பண்ற ரூபத்தில் தில் சிக்கஸ்த் கர்னேக்கி கோஷிஷ் கர்த்தி ஹை, மனம் விட்டு நம்ம போக செய்வதற்கான முயற்சியை செய்கிறது. லாஸ்ட் மே சப் சன்ஸ்கார் சமத் ஹோனே, லாஸ்ட்ல இந்த நம்முடைய பழைய சன்ஸ்காரம் எல்லாமே முடிவடைந்து விடும். இசிலியே, ஆகவே கவி கவி ரஹே சன்ஸ்கார் எமர்ஜ் ஹோ ஜாத்தே, அப்பப்போ எது நம்மகிட்ட தங்கி விட்டதோ அந்த சன்ஸ்காரம் அப்பப்போ எமர்ஜ் ஆகிவிடுகிறது. लेकिन ஆனால் बाप दादा आप सभी भाग्यवान बच्चों को इशारा दे रहे हैं. बाप दादा பாக்கியசாலி குழந்தைகள் நீங்கள்லாம் இல்லையா, உங்களுக்கு இந்த இஷாராவை பாபா கொடுத்து கொண்டிருக்கிறார். கப்ராவோ நஹி, பயப்படாதீர்கள், மாயாக்கு சால்கோ சமஜாவோ, மாயினுடைய அந்த கெட்டிக்காரத்தனம் இருக்கு இல்லையா, நடத்தை இருக்கு இல்லையா, அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆலசிய ஒரு வியர்த்த இஸ்மே நெகட்டிவ் பி ஆ ஜாத்தா ஹை. ரெண்டு மாயை வருவதற்கான வழி, ஒன்று சோம்பேறித்தனம், இன்னொன்று வேஸ்ட்டு. இந்த சோம்பேறித்தனம் அந்த வேஸ்ட்டு ரெண்டுலேயும் நெகட்டிவ் கூட வந்து விடுகிறது. इन दोनों बातों पर विशेष अटेंशन रखो, இந்த ரெண்டு விஷயங்கள் மேலே விசேஷமான கவனத்தை கொடுங்கள். समझ जाओ कि ये माया का वर्तमान समय वाह करने का साधन है. புரிந்து கொள்ளுங்கள், இது மாயையானது நிகழ்காலத்தில் யுத்தம் செய்வதற்கான சாதனமாக இருக்கின்றது. बाप के साथ का अनुभव, कम्बाइन का अनुभव எமர்ஜ் करो. பாபா சொல்கிறாங்க, பாபா கூட இருக்கின்ற துணையாக இருக்கின்ற அனுபவத்தையும் கம்பைண்டாக இருக்கின்ற அனுபவத்தையும் எமர்ஜ் செய்யுங்கள். ஐசே नहीं कि बाप तो है ही मेरा, साथ है ही है. அதனால் இப்படி யோசிக்காதீங்க, பாபா என்னுடையவர், எப்போதும் என் கூட தானே இருக்கிறார் அப்படின்னு அதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க.
साथ का प्रैक्टिकल अनुभव எமர்ஜ் हो அவர் கூட இருக்கின்றார் என்றத ப்ராக்டிக்கலா அனுபவம் எமர்ஜாக இருக்க வேண்டும். तो ये माया का वार नहीं होगा, माया हार காலேகி. அப்போ இந்த மாயையினுடைய யுத்தமானது யுத்தமாக இருக்காது, மாயை தோல்வியை அடைந்து விடும். ஏன் மாயாக்கு ஹார வார் நஹி ஹை. அதனால் மாயை வந்ததுனால நினைங்க இது என்னிடம் தோற்பதற்காக வந்திருக்கிறதே தவிர என்னிடம் யுத்தம் செய்ய வரவில்லை. சரி கப்ராவோ நஹி, நீங்கள் செய்ய வேண்டியது வேற ஒன்றுமே இல்லை, பயப்படக்கூடாது. क्या हो गया, क्यों हो गया, பயப்படுறதுன்னா என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு இது? हिम्मत रखो, தைரியத்தை வைங்க. பாப் கே சாத் கோ ஸ்மிருதி மே ரக்கோ, பாபா துணையாக இருக்கின்றார் என்பதை நினைவில் வைங்க. செக் கரோ, சோதனை பண்ணுங்க. என்ன பண்ணணும்? பாப் கா சாத் ஹை, பாபாவோட துணை என்னிடம் இருக்கிறதா? சாத் கா அனோ மர்த் ரூப் மே தோ நஹீ ஹை, பாபா கூட இருக்கிறார் என்பது மறைந்த ரூபத்தில் இல்லை அல்லவா? நாலேஜ் है तो बाप साथ है, ஞானம் எப்படி இருக்கிறது? பாபா கூட இருக்கின்றார் என்று. நாலேஜ் के साथ साथ बाप की पावर क्या है? பாபா கூட இருக்கிறாங்கிறது வெறும் நாலேஜினுடைய ஆதாரத்தில் இருக்கக்கூடாது. பாபா கூட இருக்கிறாருன்னா பாபாவுடைய பவரும் கூட இருக்குது தானே. ஆல்மைட்டி அத்தாரிட்டி பாபா யாரு? सर्वशक्तिवान. तो सर्वशक्तियां की पावर इमेज रूप में अनुभव करो. सर्वशक्तिகளுடைய அந்த பவர்ஸை எமர்ஜ் ரூபத்தில் அனுபவம் செய்யுங்க. इसको कहा जाता है, இதைத்தான் சொல்லப்படுகிறது என்னவென்று, பாப் கே சாத் கா அனுபவ் ஹோனா, பாபா கூட இருக்கின்ற அனுபவத்தை செய்வது. அல்பெலி நஹீ பன் ஜாओ, சோம்பேறியாக ஆகிவிடாதீர்கள். பாப் கே சிவா அவர் ஹை ஹி கவுன், பாப் ஈ தோ ஹை, இப்படி நீங்கள் ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க. பாபாவை தவிர நமக்கு வேற யார் இருக்கிறா? பாபா தானே இருக்கிறாரு. ஜப் பாப் ஹி ஹை தோ வோ பவர் ஹை. பாபா கேட்குறாங்க, சரி பாபா இருக்கிறார் என்றால் அப்போ அந்த பவரும் இருக்கின்றதா? ஜெய்சே துனியா வாलों कहते हो, பாபா உதாரணம் சொல்கிறேன். எப்படி உலகத்தினருக்கு நீங்கள் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? அகர் பரமாத்மா வியாபக் ஹை, பரமாத்மா சர்வவியாபியாக இருந்தார் என்றால் பரமாத்மா கண் அனுபவம் होना चाहिए. பரமாத்மாவுடைய குணம் நமக்கு அனுபவம் வேண்டும். திக்காய் தேனா चाहिए, நமக்கு தெரிய வர வேண்டும். எது? பரமாத்மாவுடைய குணம். तो बाप दादा भी आपको पूछते हैं, நீங்கள் எப்படி பபுள்களை கேள்வி கேட்குறீங்களோ அதே மாதிரி பாபா சொல்கிறாரு, நான் உங்களில் இந்த கேள்வி கேட்குறேன். அகர் பாப் சாத் ஹை, பாபா உங்கள் துணையாக இருந்தால், கம்பைன்ட் ஹை, இணைந்து இருக்கின்றார் என்றால், ஓ பவர் ஆர் கர்மே அனுபவம் होती है, அந்த பவர் ஒவ்வொரு கர்மத்திலேயும் அனுபவம் ஆகின்றதா? தூசரோக்கோ भी அனுபவம் होती है. சரி உங்களுக்கு மட்டும் இல்லை பிறருக்கும் அந்த பவர்ஸ் அனுபவம் ஆகின்றதா? क्या समझते हो, என்ன புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள்? டபுள் ஃபார்னர்ஸ் क्या समझते हो, டபுள் ஃபார்னர்ஸ் என்ன புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள்? பவர் சக்திகள் இருக்கின்றதா? பியூட்டிஃபுல்லாக பாபா அடுத்து கேட்குறா பாருங்க. சதா எப்பொழுதும் இருக்கின்றதா? பहले क्वेश्चन में तो सब हाँ कर देते हैं, பவர் இருக்கிறதான்னு கேட்டால் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் எப்போ ரெண்டாவது கேள்வி கேட்டாங்களோ பாபா எப்பொழுதும் இருக்கின்றதா என்று சோச்சுமே படி ஜாத்தே, யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. தோ அக்கண்டு தோ நஹீ ஹுவா ना, अपना अखंड துண்டிக்கப்படாததாக இல்லை அல்லவா? பாப் சேலஞ்சு क्या करते हो, நீங்கள் உலகத்துக்கு என்ன சேலஞ்சு பண்ணுறீங்க? அகண்ட் ராஜ்ய ஸ்தாபன் கர் ரஹே ஹோ யா கண்டித் ராஜ்ய ஸ்தாபன் கர் ரஹே ஹோ, நீங்கள் அகண்ட அதாவது துண்டுபடாத ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றீர்களா அல்லது துண்டிக்கப்படுகின்ற ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றீர்களா? क्या कर रहे हो, என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? அக்கண்டேனா அகண்டமானது அல்லவா? டீச்சர்ஸ் போலோ அக்கண்ட. அடுத்து பாபா டீச்சர்ஸை கேட்குறாங்க, அகண்டமானது தானே? தோ அபி செக் கரோ, இப்போ நீங்கள் சோதனை பண்ணுங்க. என்ன பண்ணணும்? அகண்ட ஸ்வராஜ்ய, அகண்ட ஸ்வராஜ்யம் என்பது இருக்கின்றதா? राज्य अर्थात राज्य मंडल என்ன பொருள்? प्रारंभ सदा काला लेना है या बीज बीज में कट हो जाए, कोई अर्जा नहीं. நம்ம பிராரப்த
பிராரப்து நாம் எப்போதும் அடைய வேண்டுமா, இடையிடையே கட்டானா பரவாயில்லையா, ஐசே சாத்தே ஓ, அந்த மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்களா, लेने में तो सदा चाहिए और पुरुषार्थ में कभी कभी चलता ऐसा. பாபா ரொம்ப ஜோவியலாக கேட்குறாங்க. வாங்கும் போது மட்டும் அடையும் போது மட்டும் எப்போதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் புருஷார்த்தத்தில் மட்டும் அப்பன்னு சொல்கிறீங்களா, அப்படியா. फाइनेंस को कहा था अपने जीवन की डिक्शनरी में समटाइम्स ऑफ समथिंग शब्द निकाल दो. பாபா டபுள் ஃபார்னஸ் சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த 2 வேர்டை எடுத்துருங்கன்னு சொன்னேன். ஒன்று என்ன, சம்டைம்ஸ் சில நேரங்களில், இன்னொன்று சம்திங் சில விஷயங்கள், ஏதாவது ஒன்று. அவை சம்டைம் கதம் ஹுவா, அப்பப்போ எப்பயாவது அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்கிறதே இல்லை அல்லவா. ஜெயந்தி போலோ, அதுக்கு பாபா நிமித்தமாக ஜெயந்தி தகதியாக கேட்குறாங்க. ரிசல்ட் தேங்கன்னா நீங்கள்லாம் ரிசல்ட் கொடுப்பீங்க தானே. தோ சம்டைம் கத்தம் ஹே, சம்டைம்ஸ் சில நேரம் அப்படி ஆகிடுது, சில நேரம் சொல்கிறீங்கல்ல, அது முடிவடைந்து விட்டதா. ஜோ சமஸ்தே சம்டைம் சப்த சதா के लिए समाप्त हो गया वो हाथ उठाओ. யார் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், சில நேரங்களில் அப்படிங்கிற வார்த்தை நிரந்தரமாக முடிவடைந்து விட்டதோ அவங்க கையில் உயர்த்துங்கள். கதம் ஹோகியா யா கதம் ஹோகா. பாவ பாருங்க, அந்த டென்ஸில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேட்குறாருன்னு. முடிவடைந்து விட்டதா அல்லது முடிவடைந்து விடுமா ஃபியூச்சரில். லம்பா ஹாத் உட்டாவோ, நன்றாக கையை உயர்த்துங்கள். வதன்கி டிவி மே தோ ஆப்கே ஹாத் ஆகியா, வதனத்தில் இருக்கிற டிவியில் உங்கள் கையெல்லாம் வந்துடுச்சு. யாக்கி டிவி மே சபிக்கோ நெய் ஆத்து. பாபா அதையும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற டிவியில் எல்லாருடைய கைகளும் வர்றதில்லை. ஏன் கலியுகி டிவி ஏன்னா இது கலியுகத்தினுடைய டிவி. வா ஜாதுக்கு டிவி அங்கே இருக்கிறது மந்திரத்திலான ஒரு டிவி, இசிலே ஆஜாத்த, அதனால் வந்து விடுகிறது. பௌத் அச்சா ஃபிர்பி பௌத்தோன்னே விட்டாய, ரொம்ப நல்லது. பிறகு கூட நிறைய பேர் கைகளை உயர்த்தினாங்க. உனக்கு சதா கால்கி முபாரக்கோ, அவங்க நிரந்தரமாக சதா காலத்திற்கான வாழ்த்துக்கள். अच्छा நல்லது. अभी भारतवासी जिसका प्रैक्टिकल सदा का स्वराज्य सर्व कर्मेंद्रियों को लॉ एंड ऑर्डर में वो हाथ उठाओ. இப்போ பாரதவாசிகள் அவங்க ப்ராக்டிக்கலாக சதா கால ஸ்வராஜ்ய அதிகாரிகளாக இருக்கின்றார்களோ, யாருடைய அனைத்து கர்மேந்திரியங்களும் லா அண்ட் ஆர்டர் படி இருக்கின்றதோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். பக்கா ஹாத்து விட்டானா கச்சானே, நன்றாக கையை உயர்த்த வேண்டும், கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. சதா யாது இருக்குன்னா எப்போதுமே நினைவில் வைங்க, சபாமே ஹாத்து விட்டாயாக, நான் சபையில் கையை தூக்கி இருக்கிறேன். फिर बाप दादा को बातें बहुत मीठी मीठी बताते. பாப் தாதாக்கு ரொம்ப இனிமையான விஷயங்களை அப்புறம் சொல்கிறீங்க கத்தேன் சொல்கிறாங்க. பாபா கிட்ட என்ன சொல்கிறாங்களாம், பாபா ஆப் தோ ஜான்தே ஹோனா, பாபா உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, கபி பயா மாயா ஆஜாத்தியனா, சில நேரம் மாயா வந்துடுது இல்லையா அப்பப்போ. தோ அப்படி ஆத்கி லாஜ் ரக்குனா, நீங்கள் கையை தூக்குறீங்கன்னா அதுக்கான மரியாதை வைக்கணும். அச்சா நல்லது. ஃபிர்பி ஹிம்மத் ரக்கி, ஆனால் கூட தைரியத்தை வைத்திருக்கின்றீர்கள். தோ ஹிம்மத் நெய் ஹார்னா, தைரியத்தை ஒருபொழுதும் இழக்காதீர்கள். ஹிம்மத்தர் பாப் தாதாக்கி மதத் ஹை, எங்கே தைரியம் இருக்குமோ அங்கே பாபாவுடைய உதவி இருக்கவே செய்யும். ஆஜ் பாப் தாதா நே தேக்கா, இன்னைக்கு பாப் தாதா பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க, வர்த்தமான் சமயக்கு அனுசார் நிகழ்காலத்திற்கு ஏற்ப, ஆக சமயத்திற்கு ஏற்ப தான் ரொம்ப முக்கியமான விஷயம். अपने ऊपर हर कर्मेंद्रिय के ऊपर, உங்கள் மேலே மேலும் உங்களுடைய ஒவ்வொரு கர்மேந்திரியங்கள் மேலே. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்வயனி ஸ்வயன் பிரதி, உங்களுக்கு தங்களுக்கு தாங்களே ஜோ கண்ட்ரோலிங் பவர் ஹோனி சாஹியே வ கம், உங்களுக்குள்ளேயே எந்த அளவு கண்ட்ரோலிங் பவர் இருக்கணுமோ அது குறைவாக இருக்கின்றது. और ज़्यादा चाहिए, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேண்டும். எது, கண்ட்ரோலிங் பவர். बाप दादा बच्चों के रूहान सुन मुस्कुरा रहे थे. பாப் தாதா குழந்தைங்களுடைய இந்த ஆன்மீக உரையாடலை கேட்டு புன்முறல் பூக்கின்றார்கள். பச்சை कहते हैं, குழந்தைங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பவர்ஃபுல் யாதுக்கே 4 घंटे होते नहीं है, பவர்ஃபுல்லாக ஒரு 4 மணி நேரம் யோகா இருக்கிறது இல்லை. பாப் दादा ने 8 घंटे से 4 घंटे किया और बच्चे कहते 2 घंटे ठीक है.
பாப் தாதாவோ 8 மணி நேரத்தை 4 மணி நேரம் ஆக்குனாரு. குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க? 2 மணி நேரம் ஓகேன்னு சொல்கிறாங்க. तो बताओ कंट्रोलिंग पावर हुई? अब बाबा கேட்குறாங்க, அப்போ உங்களுடைய कंट्रोलिंग पावर ஆயிடுச்சா? और अभी से अगर ये अभ्यास नहीं होगा, இப்போயிலிருந்தே இந்த பயிற்சி இல்லை என்றால் समय पर पास विथ ऑनर राज्य अधिकारी कैसे बन सकेंगे? நேரத்தில் நீங்கள் பாஸ் வித் ஆனர் ஆகும், ராஜ்ய அதிகாரி ஆகும். எப்படி ஆக முடியும்? பண்ணா தோனா எப்படி ஆக முடியும்ன்ட்டு பாபா கேட்குறார். ஆகத்தான் வேண்டும் அல்லவா? அந்த நேரத்தில் ராஜ்ய அதிகாரிகளாக பச்சை ஹன்ஸ்தே. பாபா சொல்ல இதை கேட்டோன்னா குழந்தைங்களாம் சிரிக்கிறாங்க. ஆஜ் பாப் தாதா ने बच्चों की बातें बहुत सुनी है. இன்னைக்கு பாப் தாதா குழந்தைங்களுடைய நிறைய விஷயத்தை கேட்டாராம். பாப் தாதாக்கும் ஹன்சாத்தே भी हैं. பாப் தாதாவே சிரிக்க வைக்கிறாங்களாம். சொல்கிறாங்களாம், ट्रैफिक कंट्रोल 3 मिनट नहीं होता, शरीर का कंट्रोल हो जाता है, खड़े हो जाते हैं. नाम है मन की कंट्रोल है, लेकिन मन का कंट्रोल कभी होता कभी नहीं होता है. குழந்தைங்க சொல்கிறாங்களாம், டிராஃபிக் கண்ட்ரோல் 3 நிமிஷம் கூட எங்களால் இருக்க முடியல. சரீரம் கண்ட்ரோலத்தில் வந்துடுது, நாங்கள் நின்றுடுறோம். ஆனால் மனது கண்ட்ரோலில் வர மாட்டேங்குது. சில நேரம் வருது, சில நேரம் வர மாட்டேங்குது. காரணம் கியா? அதனுடைய காரணம் என்ன? கண்ட்ரோலிங் பவர் கி கமி. கண்ட்ரோலிங் பவர் குறைவாக இருக்கிறது. இசை और बढ़ाना है. இப்போ அதை அதிகமாக அதிகரிக்க வேண்டும். ऑर्डर करो, जैसे हाथ के ऊपर उठाना चाहो तो उठा लेती हो ना. இந்த பவர்ஸை கூட நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. எப்படி கையை உயர்த்தணும்னு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க இல்லையா? கிராக் नहीं तो उठा लेती हो. கையில் எந்த பிரேக்கும் இல்லைனாக்கா கையை துவைத்திடுறீங்க. ஐசி அதே மாதிரி மன சூக்ஷ்ம சக்தி கண்ட்ரோல் மே ஆனி ஹே. மனம் என்ற இந்த சூக்ஷ்மமான சக்தி கூட கண்ட்ரோலில் வர வேண்டும். லானா ஹி ஹே, கொண்டு வந்தே தீர வேண்டும். ஆர்டர் கரோ, ஸ்டாப் तो ஸ்டாப் हो जाए. நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுங்க, ஸ்டாப்னா உடனே ஸ்டாப் ஆயிடணும். சேவாக்கா சோச்சோ சேவா மே லக் ஜாओ. சேவைக்காக யோசிக்கிறீங்க, சேவையில் ஈடுபடுறீங்க. பரந்தாமே சலோ तो பரந்தாமே चले जाए. பரந்தாமம் போகணுன்னு கண்ட்ரோல் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பரந்தாமத்துக்கு போயிடணும். சூக்ஷ்ம வதன் மே சலோ செகண்ட் மே चले जाए. சூக்ஷ்ம வதனத்துக்கு போ அப்படின்னு சொன்னால் ஒரு செகண்டில் போயிடணும். ஜோ சோச்சோ வ ஆர்டர் மே ஹோ. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது ஆர்டரில் இருக்கணும். அவே சக்தி கோ படாவோ. இப்போ இந்த சக்தியை அதிகரியுங்கள். छोटे छोटे संस्कारों में युद्ध में समय नवी गवाओ. சின்ன சின்ன சம்ஸ்காரங்களில் யுத்தங்களில் உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். ஆதி சம்ஸ்கார்கோ பகாயா கல் உஸ்கோ பகாயா. இன்னைக்கு இந்த சம்ஸ்காரத்தை நான் விரட்டினேன், நாளைக்கு அந்த சம்ஸ்காரத்தை விரட்டினேன். कंट्रोल पॉन धारण कर तो अलग अलग संस्कार पर टाइम नहीं लगाना पड़ेगा. நீங்கள் எப்போ கண்ட்ரோலிங் பவரை தாரணை செஞ்சிடுவீங்களோ அப்போ தனித்தனியாக ஒவ்வொரு சம்ஸ்காரத்துக்கும் டைம் கொடுக்க வேண்டி இருக்காது. நை சோச்சினா நை கர்னா நை போல்னா ஸ்டாப். பாபா பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறேன். நான் யோசிக்கக்கூடாது, செய்யக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னா உடனே ஸ்டாப் ஆயிடணும். ஸோ ஸ்டாப் हो जाए. यह कर्मातीत अवस्था पहुंचने की विधि. இதுதான் கர்மாத்திய நிலையை அடைவதற்கான விதிமுறை. எதை நாம் எப்போ ஸ்டாப்னாலும் உடனே ஸ்டாப் ஆயிடணும். ஒரு செகண்டில் யோசிக்கக்கூடாது அப்படின்னா யோசிக்கக்கூடாது, செய்யக்கூடாதுன்னா அது செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னா அதை நம்ம பேசக்கூடாது. तो कर्मातीत बनना है ना. कर्मातीत நிலையை நீங்கள் அடைஞ்சுதானே ஆக வேண்டும். बाप दादा भी कहते हैं आपको ही तो बनना है. बाप दादा கூட என்ன சொல்கிறாங்க? நீங்கள் தானே ஆக வேண்டும். और कोई नहीं आएंगे, आप ही हो. வேற யாரும் வரப்போதில்லை, நீங்கள் தான் அது. आपको ही साथ में ले जाएंगे. உங்களை தான் பாபா கூடயே கூட்டிகிட்டு போவார். लेकिन ஆனால் कर्मातीत ले जाएंगे ना. कर्मातीत நிலை அடைஞ்சவங்களை தான் கூட்டிகிட்டு போவார் இல்லையா? சாத்து चलेंगे या पीछे पीछे आएंगे. பாபா கூடயே போவீங்களா இல்லை பின்னாடி வருவீங்களா? ஏதோ பௌத் அச்சா போலா. எல்லா குழந்தைங்களும் சொன்னாங்கன்னா கூடயே போவோன்னு. சொன்னாங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. சாத் चलेंगे हिसाब சுச் கரேங்கே. அடுத்து பாபா கேட்குறேன், கூடயே போவீங்க அப்படின்னா கணக்கு வழக்குகள்லாம் முடிவடைத்து செய்து விடுவீர்களா? இஸ்மே ஹாஞ்சி நே போல.
இதில் எஸ்ன்னு நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. கர்மாத்தித் பன்கே சாத் செல்லிங்கன்னா கர்மாத்தித்து நிலையை அடைஞ்சிட்டு கூடையே போவீங்க இல்லையா. சாத் செல்னா அர்த்தாத் கூட போகிறதுனா என்ன அர்த்தம்? சாத்தி பன்கர் செல்னா துணைக்காரனாக ஆகிட்டு செல்ல வேண்டும். ஜோடி தோ அச்சி சையே லம்பி சோட்டி. ஜோடி எப்போதும் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும்ல. உயரம் கட்டையும் நெட்டையுமா இருக்கலாமா என்ன? சமான் சாயினா சமானமாக இருக்க வேண்டும் அல்லவா. தோ கர்மாத்தீத் பன்னாகி ஹே, கர்மாத்தீத் நிலையை அடைந்தே ஆக வேண்டும். தோ கியா கரேங்கே, இப்போ என்ன செய்வீர்கள்? அபி அப்னா ராஜ்ய அச்சி தரசே சம்பாலோ. இப்போ உங்களுடைய ராஜ்யத்தை நன்றாக சம்பாலனை செய்யுங்கள். ரோஜ் அப்படி தர்பார் லகாவோ, தினம் உங்களுடைய தர்பாரத்தை கூட்டுங்க. ராஜ்ய அதிகாரி ஹோனா, நீங்கள் ராஜ்ய அதிகாரிகள் தான் அல்லவா. தோப்பனி தர்பார் லகாவ், உங்களுடைய தர்பாரை கூட்டுங்க. கர்மச்சாரியசே ஹால் சால் பூச்சோ, உங்களுடைய கர்மச்சாரிகள்கிட்ட கேளுங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு. செக் கரோ ஆர்டர் மே, சோதனை பண்ணி பாருங்க நம்ம ஆர்டர் படி அவங்க நடக்கிறாங்களா. பிரம்மா பாப் ने भी रोज दरबार लगाई. பிரம்மா பாபா கூட தினமும் தன்னுடைய தர்பாரத்தை கூட்டினார். காப்பி என்ன நம்ம காப்பி செய்யணும் இல்லை, இன்னொக்கு பத்தானா திக்கானா. பிரம்மா பாப் ने भी मेहनत की, இவங்களுக்கு சொல்லுங்க காட்டுங்க. பிரம்மா பாபா கூட உழைத்தார். ரோஜ் தர்பார் லகாய்த்தார் கர்மாத்தீத் பண்ணி. தினமும் அவர் தர்பாரை கூட்டினார். அதனால தான் அவர் கர்மாத்தீத்தாக ஆனார். तो आग अभी कितना टाइम चाहिए, இன்னும் எவ்வளோ நாள் உங்களுக்கு வேணும்? யா எவர் ரெடியோ, இல்லை நீங்கள் எவர் ரெடியாக இருக்கீங்களா? இஸ் அவசர சேவாக்கு ஃபாஸ்ட் ஹோகி. இந்த மனநிலை வந்துட்டாலே போதும், சேவை கூட ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடும். क्यों? ஏன்? एक ही समय पर मनसा शक्तिशाली, वाचा शक्तिशाली, सब समय चाला और चेहरे शक्तिशाली. உங்களுடைய மனதும் சக்திசாலியாக இருக்கும், வார்த்தைகளும் சக்திசாலியாக இருக்கும், சம்பந்தம் தொடர்பில் நடத்தைகள் ஃபேஸ் கூட உங்களுடையது சக்திசாலியாக இருக்கும். ஏக்கி சமயப்ப தீனோ சேவா போத் ஃபாஸ்ட் ரிசல்ட் நிக்காலேக்கி. ஒரே நேரத்தில் இந்த 3 சேவையும் செஞ்சீங்கன்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட்டு வரும். ஐ சென்னை சம்ஜோ, இந்த மாதிரி நினைக்காதீங்க. இது சாதனாமே சேவா கம் ஹோகி. இப்படி சாதனம் நாம் செய்யும் பொழுது சேவை குறைவாக ஆகிவிடும் என்று. சஃபல்தா சகஜ அனுபவம், வெற்றி கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அனுபவம். அவர் சபி ஜோபி சேவாக்க நிமித்த, அனைவரும் அதுவும் சேவைக்கு நிமித்தமாக இருப்பவர்கள் அகர் சங்கட்டி துருமே ஐசி ஸ்டேஜ் பண்ணாத்தே, ஒரு குழுவாக ஆகிட்டு ஸ்டேஜை செய்தீர்களானால் மேனத் கம் அவர் சஃபல்தா ஜாதா ஹோகி, உழைப்பு குறைவாகவும் வெற்றி என்பது அதிகமாகவும் கிடைக்கும். तो ஆக விசேஷ அட்டென்ஷன் கண்ட்ரோலிங் பவர்க்கோ படாவோ, விசேஷமான கவனம் எதில் கொடுக்கணும்? கண்ட்ரோலிங் பவரை அதிகரியுங்கள். சங்கல்ப் சமய சன்ஸ்கார் சப் பூர் கண்ட்ரோல் ஹோ, உங்களுடைய சங்கல்பத்தின் மேலேயும் கண்ட்ரோல் இருக்கணும், சமயம் நேரத்தின் மேலேயும் கண்ட்ரோல் இருக்கணும், சன்ஸ்கார் மேலேயும் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்க வேண்டும். बहुत बार பாப்தாதனே கஹா, இதுதான் ரொம்ப டேஞ்சரான வேர்டு. பல முறை பாப்தாதா சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறாராம்? ஆப் சப் ராஜே ஹோ, நீங்கள்லாம் ராஜாக்கள்னு. ஜப் சாவோ ஜெய்சே சாவோ ஜஹான் சாவோ ஜித்தனா சாவே ஐசா மன் புத்தி லா அண்ட் ஆர்டர் மே ஹோ. எப்போ நீங்கள் விரும்பினாலும் சரி, எங்கே விரும்பினாலும் சரி, எவ்வளோ நேரம் விரும்பினாலும் சரி, உங்களுடைய மனம் புத்தியை உங்கள் லா அண்ட் ஆர்டர் போய் வைக்க முடியும். आपको हो नहीं करना है, फिर हो रहा है, कर रहे हैं तो लॉ एंड ऑर्डर नहीं. நீங்கள் சொல்கிறீங்க இதை செய்யக்கூடாதுன்னு, ஆனால் அது நடந்து கொண்டே இருக்கின்றது, செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? லா அண்ட் ஆர்டர் படி இல்லைன்னு அர்த்தம். तो आगे स्वराज्य अधिकारी अपने राज्य को सदा प्रत्यक्ष स्वरूप में लाओ. स्वराज्य அதிகாரி என்றால் உங்களுடைய ராஜ்யத்தை எப்பொழுதும் பிரத்யட்சமான சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். லானா எனா கொண்டு வர வேண்டும் அல்லவா. லாபி ரகே கொண்டு வரம் செய்கின்றீர்கள். லேக்கின் ஆனால் பாப் தாதா நே கஹானா, பாப் தாதா என்ன சொன்னார்? சதா சப்த ஆட் கரோ, எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும்? சதா எப்பொழுதும் அப்படிங்கிற சப்தத்தை வேர்டை ஆட் பண்ணுங்க. பாப் தாதா அபி லாஸ்ட் மே ஆயேங்கே, अभी एक टर्न
பாப்தாதா சொல்கிறாங்க லாஸ்ட்டாக இன்னொரு டேர்ன் இருக்குது, அதில் பாப்தாதா வருவார். एक टर्न में रिजल्ट पूछेंगे, ஒரு டேர்ன்லேயே நான் ரிசல்ட் கேட்பேன். 15 दिन होते हैं ना, 15 நாள் இருக்கு இல்லையா ஒரு டேர்னுக்கு இன்னொரு டேர்னுக்கு இடையில. तो 15 दिन में कुछ तो दिखाएंगे या नहीं? 15 நாளில் ஏதாவது காட்டுவீங்களா மாட்டிங்களா? டீச்சர்ஸ் போலோ 15 में ரிசல்ட் होगी. டீச்சர்ஸை பார்த்து பாவிக்கிற 15 நாளில் நீங்கள் இதனுடைய ரிசல்ட்டை காட்டுவீங்களா? अच्छा நல்லது. मधुबन वाले 15 दिन में रिजल्ट दिखाएंगे. மதுபன் நிவாசிகள் 15 நாளில் ரிசல்ட் காட்டுவீங்களா? அவி கஹா ஹா யான்னா, இப்போ சொல்லுங்க ஒன்று எஸ் அல்லது நோன்னு. அவி ஹாத் விட்டாவோ, இப்போ கையை உயர்த்துங்க அப்படின்னு. எல்லாமே கையை வச்சுட்டாங்க. அப்படி ஹாத்துக்கு லாஜ் இருக்கணும். கையை உடுத்திங்கன்னா அதுக்கு மரியாதை வைக்கணும். ஜோ சமஸ்தே கோஷிஷ் கரேங்கே ஆஷிஷ் கோச்சி வாலே ஆத்துக்கிட்டா, நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க. ஞான் சரோவர் சாந்திவன் வாலே உடோ, ஞான் சரோவர் சாந்திவனில் உள்ளவங்களாம் எழுந்திரிங்க. बाप दादा ने मधुबन ज्ञान सरोवर शांति मुख्य निर्मित भाई बहनों को सामने बुलाया. அந்த நிமித்தமான 3 கேம்பஸில் உள்ளவங்க எல்லாத்தையும் பாப் தாதா முன்னாடி அழைத்தார். பாப் தாதா ने तो आप सबका साक्षात्कार के लिए बुलाया. பாப் தாதா உங்கள் எல்லாரையும் சாட்சாத்காரம் செய்விப்பதற்காக தான் கூப்பிட்டுருக்காரு முன்னாடி. आप लोगों को देखकर सभी खुश होते हैं. உங்களை பார்த்து எல்லோருமே மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அப்படி பாப்தாதா சாத்தே கே ஹை, இப்போ பாப்தாதா என்ன விரும்புகிறார்? ஓ பத்தாரேன், அதை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறார். சாहे पांडववन, चाहे शांतिवन, चाहे ज्ञान सरोवर, चाहे हॉस्पिटल, 4 धाम तो है ना. அது பாண்டவ பவனாக இருக்கலாம், சாந்திவனாக இருக்கலாம், ஞான சரோவராக இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டல். 4 धाम ஆயிடுச்சு இல்லையா? 5वां छोटा है, 5வது ரொம்ப சின்னது. 4 में बाप-दादा की एक आशा है. இந்த 4 धामல இருக்கவங்ககிட்டையும் बाप-दादा ஒரே ஒரு ஆசையா. बाप-दादा 3 मास के लिए 4 धाम में अखंड निर्विघ्न अटल स्वराज्य अधिकारी राजाओं का रिजल्ट देखने चाहते हैं. 3 மாசத்துல இந்த 4 இடத்துல இருக்கிறவங்க அகண்ட தடைகளற்ற ஆடாத அசையாத स्वराज्य அதிகாரிகளாக ராஜாக்களாக ரிசல்ட்டை பார்க்க விரும்புகின்றார். 3 मास यहाँ वहाँ से कोई भी और बातें नहीं सुनने में आए. 3 மாதம் வேற எந்த விஷயமும் எங்கேருந்தும் கேட்கக்கூடாது யாருமே. सब स्वराज्य अधिकारी नंबर 1, எல்லோருமே स्वराज्य अधिकारी नंबर 1. क्या 3 मास में ऐसी रिजल्ट हो सकती है? 3 மாசத்துல இந்த மாதிரி உங்களால் ரிசல்ட் கொடுக்க முடியுமா? நிருபாய் பார்த்து கேட்குறார். பாண்டவக்கு தரசு ஆப்போ हो सकता है. பாண்டவனுடைய தரப்பில் நீங்கள் இருக்கீங்க, முடியுமா? दादी तो है लेकिन साथ में ये जो सामने बैठे हैं सब. दादी இருக்கிறாங்க, ஆனால் யாரெல்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்களே எல்லாருமே தான் तो हो सकता है, முடியுமா? दादी சொல்கிறாங்க हो सकता है, முடியும் என்று. जो पांडव भवन वाले बैठे हैं वो हाथ उठाओ, हो सकता है. பாண்டவ பவன்லேருந்து வந்தவங்க யார் உட்காந்துருக்காங்களோ எல்லாம் சொல்லுங்க, கையை உயர்த்துங்கள், முடியுமா? अच्छा मानो कोई कमज़ोर है उसका कुछ हो जाता है तो फिर क्या करेंगे? சரி, சிலர் ரொம்ப பலகீனமாக இருக்காங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, என்ன செய்வீங்க? आप समझते हो तो साथ वालों को भी साथ देते हुए रिजल्ट निकालेंगे. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கூட இருக்கிறவங்களுக்கு கூட கூட கூட்டி கொண்டு தான் ரிசல்ட்டு கொடுக்கணும். இத்தனை हिम्मत रखते हो, அவ்வளோ தைரியம் வைக்கின்றீர்களா? हो सकता है या सिर्फ अपनी हिम्मत है? முடியுமா இல்லை உங்களுடைய தைரியம் மட்டும்தானா? दूसरों की बात को भी समा सकते हो, பிறருடைய விஷயங்களை கூட உங்களில் கரைத்து கொள்ள முடியுமா? उसकी गलती समा सकते हो, பிறருடைய தப்பை உங்களை கரைத்து கொள்ள முடியுமா? வாயுமண்டலமாக ஃபெயிலாவோ நெய் சமாதம், வாயுமண்டலத்தில் அதை பரப்பாதீங்க, உங்களுக்குள்ளே கரைத்து கொள்ளுங்கள். இத்தனா கர் சக்தியோ, இவ்வளோ உங்களால் செய்ய முடியுமா? ஜோர் சே போலோ ஹாஞ்சி, வேகமாக சொல்லுங்கள் எஸ் அப்படின்னு. முபாரக்கோ, வாழ்த்துக்கள். 3 मास के बाद रिपोर्ट देखेंगे. 3 மாதத்துக்கு அப்புறம் ரிப்போர்ட்டை பார்ப்போம். किसी भी स्थान से कोई भी रिपोर्ट नहीं निकलनी चाहिए. எங்கேருந்தும் கூட எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே வெளிப்படக்கூடாது. एक दो को वाइब्रेशन दे समा देना, ஒருவர் மற்றவருக்கு வைப்ரேஷன் கொடுத்து கரைத்து கொள்ளுங்கள். அவர் प्यार से வைப்ரேஷன் देना, அன்பான வைப்ரேஷனை கொடுங்கள். ஜகடா நஹி ஹோ, சண்டை சச்சரவுகள் உங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது.
ऐसे ही அதே மாதிரி டபுள் விதேஷி भी रिजल्ट देंगे ना, डबल फॉरेनर्स கூட ரிசல்ட் கொடுப்பீங்க தானே. சபிக்கோ பன்னா है ना, எல்லாருமே ஆகித்தீர வேண்டும் அல்லவா. डबल विदेशी जो समझते अपने सेंटर पर साथियों के साथ 3 मास के रिजल्ट निकालेंगे. டபுள் விதேசி கூட இப்படி புரிந்து கொண்டு இருக்கின்றீங்களா? உங்கள் சென்டரில் கூட இருக்கவங்ககிட்ட 3 மாதத்தில் இந்த ரிசல்ட் எடுப்பீங்களா? வா हाथ उठा, அவங்க கையிலே உயர்த்துங்கள். जो समझते कोशिश करेंगे कह नहीं सकते वह कोई है तो हाथ उठा लो. முயற்சி செய்கிறோம், எங்களால் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க. साफ दिल है, साफ दिल वालों को बात मदद मिलती है. ரொம்ப சாஃபாக இருக்கிறாங்க, கிளியராக இருக்கிறாங்க தில், அவங்களுக்கு பாபாவுடைய உதவி கிடைக்கிறது. अच्छा நல்லது. फिर बाप दादा ने सभी जोन के भाई बहनों से भी हाथ उठाया तथा अपने स्थान पर खड़ा किया. पहले महाराष्ट्र, दिल्ली, कनाडा के भाई बहनों को खड़ा किया और वायदा कराया. फिर यूपी वालों को सेवा के मुबारक दी. अच्छा நல்லது. चारों ओर के सर्व स्वराज्य अधिकारी आत्माओं को, 4 பக்கங்களிலும் உள்ள அனைத்து स्वराज्य अधिकारी ஆத்மாக்களுக்கு, சதா அகண்ட ராஜ்ய கே பாத்திர ஆத்மாவுக்கோ, எப்பொழுதுமே அகண்ட ராஜ்யத்தின் பாத்திரமான ஆத்மாக்களுக்கு, சதா பாப் கே சமான் கர்மாத்தி ஸ்திதி பहुंचने वाले, எப்போதும் பாபாவுக்கு சமமாக கர்மாத்திய நிலையை அடையக்கூடியவர்களுக்கு, பாப்கோ ஃபாலோ करने वाले तीव्र पुरुषार्थी आत्माओं को, பாபாவை ஃபாலோ செய்யக்கூடிய தீவிர புருஷார்த்தி ஆத்மாக்களுக்கு, சதா एक दो को शुभ भावना शुभ कामना का सहयोग देने वाले, எப்பொழுதும் ஒருவர் மற்றவருக்கு சுப பாவனை சுப காமனாவினுடைய சகயோகத்தை கொடுக்கக்கூடிய சுப சிந்தக் பச்சோக்கோ, சுப சிந்தனையாளர் குழந்தைகளுக்கு யாத் பியார் அவர் நமஸ்தே, அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாபா யாருக்கெல்லாம் அன்பு நினைவுல கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது அதிகாரி ஆத்மாக்கள், அது எப்படிப்பட்ட சுவராஜ்ய அதிகாரி ஆத்மாக்கள்ங்கிறார். 2வது அகண்ட ராஜ்யத்தினுடைய பாத்திரத்துக்கான ஆத்மாக்கள். 3வது கர்மாத்தி ஸ்திதியை அடையக்கூடிய ஆத்மாக்கள். 4வது தீவிர புருஷார்த்தி, அதாவது பாபாவை ஃபாலோ பண்ணி தீவிரமான புருஷார்த்தி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சுப சிந்தக் ஆத்மாக்கள், அவங்களுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதான். இன்னைக்கு பாபா வரதாத்தா நமக்கு வரதானம் கொடுக்கின்றார். विघ्नकारी आत्मा को शिक्षक समझ उनसे पाठ पढ़ने वाले अनुभवी मूर्त भव. யார் நமக்கு தடையை போடுகின்றார்களோ அந்த ஆத்மாக்களை, அதாவது தடை விதிக்கின்ற ஆத்மாக்களை நமக்கு படிப்பிப்பவர் என்று புரிந்து கொண்டு அதிலிருந்து பாடத்தை படித்து கொள்ளுகின்ற அனுபவ மூர்த்திகளாக ஆகுங்கள். அனுபவ மூர்த்தின்னா என்ன அர்த்தம்? பாடத்தை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அது யார்கிட்டேருந்து? யார் தடையை போடுறாங்களோ அவங்ககிட்டேருந்து. ஆக யார் தடை விதிக்கின்ற ஆத்மாக்களோ அவர்களை எனக்கு பாடம் கற்பிக்கின்ற ஆசிரியர் என்று புரிந்து கொண்டு அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவ மூர்த்திகளாக ஆகுக. जो आत्मा विघ्न डालने के निमित्त बनती है, எந்த ஆத்மா தடையை போடுவதற்கு நிமித்தமாக ஆகின்றதோ உன்னை விக்னகாரி ஆத்மா நை சம்ஜோ, இவங்க தடை போடுற ஆத்மா என்று நினைக்காதீர்கள். உनको சதா பாட் படானே வாலி ஆகிய படானே வாலி நிமித்த ஆத்மா சம்ஜோ, இவங்க எனக்கு எப்போதுமே பாடம் கற்பிப்பவர்கள், என்னை முன்னேற்றம் செய்விப்பவர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். அனுபவி பனானே வாலே சிக்ஷக் சம்ஜோ, என்னை அனுபவியாக ஆக்குகின்ற இவங்க டீச்சர் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஜப் கத்தியோ நிந்தா கர்னே வாலே மித்ர, எப்போ நீங்கள் சொல்கிறீங்க நிந்தனை செய்கிறவங்க உங்களுடைய நண்பர்கள் என்றால் விக்னோக்கே பாஸ்கராக்கே அனுபவி பண்ண சிக்ஷக்குவே, விக்னங்களை கடைய செய்து உங்களை அனுபவியாக ஆக்குகின்றவர்கள் உங்களுக்கு டீச்சர் தான் இல்லையா? இசிலியே ஆகவே விக்னக்காரி ஆத்மா को जिससे देखने के बजाय தடையை போடுறவங்கள தடையை போடுற ஆத்மா என்று பார்க்காமல் சதா के लिए विघ्नों से पार कराने के निमित्त
என்னை எப்பொழுதுமே தடைகளை கடந்து செய்யக்கூடிய நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மா. அச்சல் பனானைக்கு நிமித்த சமஜோ, என்னை ஆடாத அசையாதவர்களாக செய்வதற்கு இந்த ஆத்மா நிமித்தமாக இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள். इससे और भी अनुभवों की अथॉरिटी बढ़ती जाए. அதன் மூலமாக அனுபவத்தினுடைய அத்தாரிட்டினா இடம் அதிகமாற்றி கொண்டே இருக்கும். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் கி ஃபைன் கதம் கர் ஃபைன் ஆர் ரீஃபைன் பனோ. கம்ப்ளைண்ட் என்ற அந்த ஃபைலை முடிவடைய செஞ்சுட்டு ஃபைன் மற்றும் ரீஃபைன் ஆக ஆகுங்கள். ஆக கர்மாத்தீத்த நிலையை அடைய வேண்டுமென்றால் கண்ட்ரோலிங் பவரை அதிகரியுங்கள், ஸ்வராஜ்ய அதிகாரிகளாக ஆகுங்கள். ஏன்னா இன்றைக்கி இந்த சம்ஸ்காரத்தை வரட்டுறது, நாளைக்கு அந்த சம்ஸ்காரத்தை வரட்டுறது, அப்படி நீங்கள் தனித்தனியாக முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கண்ட்ரோலிங் பவரை நீங்கள் அதிகரித்தாலே போகும், தனித்தனியாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நல்லது. ஓம் சாந்தி. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே கலியுகம் தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை
தந்தையை நினை. அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே. உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. மன்னிப்பதே மன அமைதிக்கான சிறந்த வழி. பிறருக்கு உதவுவதே மகிழ்ச்சிக்கான சிறந்த வழி. To forgive is an easy way to peace of mind. To help others is an easy way to happiness.